மார்னிங். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30. நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். சேலம்லேருந்து ஏற்காடு போகலான்னு இருக்கோம். 2 டேஸ் ட்ரிப்பாக கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ காரை காலங்காத்தால் தான் எழுந்துச்சி கழுவணும். அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகானாவுக்கு பெட் செட்டை போட்டாச்சு. ஸோ சுகானா வந்து படுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ணலாம். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பெட்டு. பார்த்திங்கன்னா சீட்டு பின்னாடி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் படுத்துட்டு தூங்கிட்டு வரலாம். இங்கே பிரியாணி இருக்காது என்னங்க? இங்கே பிரியாணி இருக்குமாங்க? இருக்காது பண்ணா. இங்கே நம்மகிட்ட மார்னிங் டிஃபன் தான். ஓகே, 3 hours ட்ராவல் பண்ணி இப்போ கரெக்டாக விழுப்புரம் வந்தாச்சு. 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 7 o'clock, 7 கரெக்டாக. ஸோ விழுப்புரம் டோல் தாண்டோன்னே, இந்த விக்ரவாண்டி டோல் தாண்டோன்னே இங்கே இருக்க இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இட்லி சொல்லியாச்சு. எனக்கு வந்து ஒரு மினி டிஃபன், ஒய்ஃபுக்கு தோசை. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளுடைய மினி டிஃபனில் பொங்கல், தோசை, மசாலா தோசை, வடை, இட்லி, ஸ்வீட்டு, சாம்பார், 3 சட்னி கொடுத்துட்டாங்க. தோசை. நம்ம காருக்கு நிற்கிறது பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 268 டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சு. அப்புறமா 2 கோக் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஏற்காடு போகிறோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு அகெயின் ஒரு 150 கிலோமீட்டர் ப்ளஸ் இருக்கும். இன்னும் ஒரு 2 hours இல்லை 3 hours ஆகும். அங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓயிலா காட்டேஜில் ரூம் எடுத்துருக்கோம். சேலமுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 136 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒய்ஃப் நல்லா கொஞ்சம் நேரம் பின்னாடி தூங்கிட்டு வந்தாங்க. இப்போ திரும்பி முன்னாடி எழுந்துச்சி வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடெலாம் ரொம்பலாம் போகல. 80 to 100 அப்படி தான் போகிறேன். இன்னும் ஒரு 1 hour 2 hours கண்டிப்பாக சேலம் ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து ஏற்காடு ரூட் பார்த்து ஹில் கிளைம் பண்ண வேண்டியதுதான். ஸோ வர வரைக்கும் ரோடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் இருக்கிற ரோடு இன்னும் சீனிக்காக இருக்கும். ஸோ அதை என் ஒய்ஃப் கவர் பண்ணுவாங்க. சுகானா, தூங்க போறியா? ஓகே, லெட்ஸ் கோ. எங்களுக்கு ஏற்காடு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஏற்காடு போனதில்லை. ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கால் பண்ணிவிட்டு அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, இப்போ வரலாமான்னு கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வால்பாறை போகலான்ட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மான்சூன்னால் வந்து அவ்வளோ ரூட்ஸ்லாம் சரியில்லை. இப்போதைக்கு போகிறது வந்து அட்வைசபிள் இல்லைன்னு சொன்னனால நாங்கள் எங்களுடைய பிளானை வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எதுவும் முன்னாடி எதுவும் ப்ரீ பிளான்டாக எதுவுமே பண்ணலை. நாங்கள் ஆக்சுவலாக கார் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜஸ்ட்டு ஜென்ரல் செக்கப் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறமா கூலண்ட் ஆயில், அதுக்கப்புறம் டயர் வந்து வீல் அலைன்மெண்ட்டு இதெல்லாம் மட்டும் செக் பண்ணிட்டேன். ஏன்னா ஹில் ட்ரைவ் பண்ணணுன்றாலும் இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபியூல் காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு ஒரு 7,000 கிட்ட ஆச்சு. அதை தவிர்த்து டோல் வந்து ஒரு 1,000 rupeesக்குள்ளே தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 2 daysக்கும் சேர்த்து எங்களுக்கு மொத்தமாக ஒரு 2,000, அதுக்கு தாண்டி போகலை, 2,000 ப்ளஸ் அது மாதிரி அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப பெருசாலாம் செலவு பண்ணல. மேக்ஸிமம் எங்களுக்கு என்னென்ன நெசசரியாக தேவையோ அது மட்டும் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். மற்றபடி ஃபுட்டுலாம் வந்து ஒரு 2,000 ப்ளஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். 2,000லேருந்து 3,000குள்ளே தான் ஆச்சு. அதுக்கு மேலே எதுவும் ஆகல. ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 57 மினிட்ஸில் நம்மளுடைய காட்டேஜுக்கு போயிடுவோம். ரூட்லாம் ரொம்ப சீனிக்காக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என் ஒய்ஃப், என் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம்லேருந்து கிட்டத்தட்ட ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் சேலம் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்து ஜஸ்ட் 5 ஹவர்ஸ் 15 மினிட்ஸில் சேலம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடிவாரத்தில் ஒரு 1000 ரூபீஸ் மட்டும் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், மேலே போகும்போது அந்த வீடியோஸ்லாம் அந்த வியூலாம் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக காட்டேஜ் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டவுனுள்ள போகாமல் மாசுநாயக்கன்பட்டி அது வழியாக வந்து உள்ள ஒரு ரூட் இருந்தது. அந்த ரூட் எடுத்து டேரெக்டாக நாங்கள் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு மேலே ஏறத்துக்கு. ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, எல்லாராலையுமே வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும், அஃபோர்டபுளாக ஒரு ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியே எல்லாருமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே போயிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஏற்காடுன்றது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாராலையுமே போகக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே போயிட்டு எல்லாராலையும் ஃபேமிலியாக போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அதனாலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லிட்டு ஏற்காடு சொல்லுவாங்க. ஏற்காடு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் போகுது. அது மட்டும் சேலத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினும் இருக்குது சென்னையிலேருந்து. நீங்கள் சேலம் வந்து இறங்கி அங்கேருந்து ஏற்காடுக்கு பஸ் பிடிச்சி நீங்கள் டேரெக்டாக வந்து இறங்கி அங்கே வந்து நீங்கள் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஓன் காரில் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் டேரெக்டாக சென்னை டு விழுப்புரம், விழுப்புரம் டு உளுந்தூர்பேட்டை, உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் ரூட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்து மாசநாயக்கன்பட்டி வழியாக வந்து ஏற்காடு வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆக்சஸ்க்கு ஈஸியான வந்து எல்லா வேவும் இருக்குது. ஸோ இந்த வழியாக நீங்கள் வந்து ஏற்காடு வந்து அழகாக ரீச் ஆகலாம். சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரும். கீழே இருந்து நீங்கள் அடிவாரத்துலேருந்து மேலே போகிறோன்னா ஒரு 20 ஏர்பின் பென்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவராக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஹில் கிளைம் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க மலை மேலேனாலும் உங்கள் கூட யாருனா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஏற்காடு மலையில். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும்.
ஸோ இதான் நாங்கள் எடுத்திருந்த காட்டேஜ். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்லா காட்டேஜ். ஒய்லோ காட்டேஜ் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா இவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் நான் புக் பண்ண டைமில் 2500 ப்ளஸ் சம்திங் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து குடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ரொம்பவே நல்லா அஃபோர்டபுளா இருக்கும். அண்ட் ஃபேமிலியா நீங்க தாராளமா நீங்க போயிட்டு இங்க ஸ்டே பண்ணலாம். அண்ட் ரொம்ப நல்ல பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. அண்ட் நீங்க எங்கனா போகணும்னா கூட எல்லாமே பக்கத்திலேயே இருக்கு. அண்ட் லேடீஸ் சீட், ஜென்ட்ஸ் சீட்ஸு, அ பொட்டானிக்கல் கார்டன் இது எல்லாமே ரொம்ப பக்கத்துல 500 மீட்டர்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. அத தவிர்த்து பக்கோடா வியூ பாயிண்ட், மெயின் ஏரியா எது போனாலுமே எல்லாமே நியர்பை பிளேஸஸ் தான். ஸோ நீங்க அங்க தாராளமா வந்து நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். அண்ட் ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்க என்ன வேணுமோ அத வந்து உங்க கிச்சன்ல ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருவாங்க. அங்க மெனூஸ் இருக்கும். நீங்க இதுதான் மெனு நம்ம பார்த்து என்ன சூஸ் பண்றீங்களோ, நீங்க முன்னாடியே புக் பண்ண சொல்ட்டீங்கன்னா, காட்டேஜ். உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி அங்க இருக்கு. அங்க ஸ்பேசியஸான இடம் இருந்தது இது. எங்களுக்கு. ஸோ அதனால வந்து நான் சொல்றேன். ஒரு இன்கேஸ் நீங்க கிங் சைஸ் ஏற்காடு பெட் ட்ரை இருக்கு. பண்ற மாரி இருந்தா, 3 நீங்க பேர் தான். பட்ஜெட்ல பிளான் பண்ற மாரி இருந்தா, நீங்க இத ட்ரை பண்ணலாம். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்படியே இப்போ உங்களுக்கு அவுட்டர் வியூ காட்டுறேன். இங்கே வந்து கிச்சன் இருக்குது. எது சொன்னாலும் குக் பண்ணி தருவாங்க. பட் நாங்கள் லஞ்ச் மட்டும் இந்த பிரபாகரன் ஹோட்டல் ஏதோ ஃபேமஸாக இருக்காமே, லேக் வியூ, லேக் சைடு பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் 3 பிரியாணி. 3 பிரியாணி வந்து 420 ரூபா ஆச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஹாய் கைஸ். கொஞ்சம் நல்லா தூங்கி ரூமில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் இங்கே இருட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்தோடனே ஃபுட்டுக்காக வெளில போகலான்னு தான் வெளில போனோம். இங்கே இருக்குது. பட் அங்கே பிரபாகரன் ஹோட்டல்னு ஒரு இடத்துல பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அங்கே தான் போனோம். பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வெளியில் போகிற மாதிரி இருந்தது. நியர்பை அந்த லேக் சைடில் தான் அந்த கடை இருக்குது. நிறையா ஷாப்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு பிரியாணி வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திச்சு பார்த்தா மணி 6 o'clock ஆகிடுச்சு. வெளில வந்துட்டு இங்கேயே டீ ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் இங்கே இருட்டில் நல்லாயிருக்கு. இன்றைக்கி எங்கேயுமே போகல, நாங்கள் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். நாளைக்கு தான் வந்து இருக்கிற லோக்கல் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபால்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளியூர் ஃபால்ஸ், ஸோ அங்கே போகலான்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நேரமோ என்னன்னு தெரியல, சரியான மழை வர மாதிரி இருட்டிட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஈவினிங்கில். ரொம்ப சூப்பராக இருந்தது மழை பெஞ்சதுக்கப்புறமா கிளைமேட்டு. அடி பயங்கரமாக அடிக்குது. அங்கே பாரு, அங்கே எப்படி அடிக்குது. இங்க பாரு.
காட், ஃபுல்லி மிஸ்டு. ஐஸ் இப்போது நம்ம டே 2 உடைய ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஏற்காடில் லேடி சீட்டு எங்களுக்கு ரூம்லேருந்து ஜஸ்ட்டு 500 மீட்டர் தான். சரி வந்து பார்க்கலான்ட்டு வந்துட்டுருக்கோம். ஐஸ் அப்படியே இந்த வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்போது லேடி சீட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட்டு, பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கப்புறமா ஜென் சீட் எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே டிக்கெட் ஒரு ஆளுக்கு 200 ரூபா. இதை காமிச்சிட்டு நீங்கள் பாருங்களேன், யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். கைஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென் சீட்ஸ்க்கு மேலே வந்துருக்கோம். லேடி சீட் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென் சீட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. இங்கே வந்து 30 rupees per ஹெட்டுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இல்லை 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை. ஸோ இந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. அண்ட் இப்போ ரொம்ப பயங்கரமாக காற்றடிக்குது, செம்ம காற்று. ஃபுல்லாகவே எனக்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்து செம்ம காற்றடிக்குது. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், வேறு யாருமே இல்லை. இன்றைக்கி மண்டேன்றனால வந்து யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏர்லி மணி கூட இல்லை, ஒரு 8:30 தான் இருக்கும். 8:30க்கு நாங்கள் வந்துட்டோம், அதனால் யாரும் இல்லை. ரொம்ப நல்லா நாங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வியூஸும் நல்லா இருக்குது, அது ரொம்ப சில்னஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு இருக்கோம். அப்படி இல்லை நான் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது. அதுக்கு எல்லாமே இந்த டிக்கெட் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பட் க்ரௌடாக இருக்க டைமில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு அடுத்தது ஜென்ஸ் பாயிண்ட் பார்த்துருக்கோம். அங்கே வந்து இடம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே, வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சீனரிஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்குது. அண்ட் க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். 30 rupees டிக்கெட்டுக்கு இந்த இடம் எல்லா பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்ன கேட்டிங்கன்னா. அடுத்தது டேரெக்டாக ஜென்ஸ் பாயிண்ட் போகிறேன். பாய். பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் ரூம்லேயே சாப்பிடல, ஸோ அதனால் இப்போது லேக் வியூக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம்.
காவேரி பீக்குன்ற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னன்னா காஃபி பிளான்டேஷன், அதுக்கப்புறமா காஃபி பவுடர் ரெடி பண்ணுற இடம் தான் இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. பெரிய குட்டை மாதிரி இருக்குது, கிணறு மாதிரி. ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன் ஏரியா தாங்க இங்கே இருக்கிறது. பட் நான் இன்னொருத்தவங்க இதில் பார்த்தேன், அவங்க போனதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாண்ட் மாதிரி இருந்தது, பக்கத்தில் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. நல்ல ஸ்மெல் வருது. இங்கே அம்மா இங்கே உட்காரணும். இங்கே நான் சரி சரி இங்கே பேர் பண்ணா ஒயிட் கலரில் எப்படி இருக்கான் பாருங்க. இவன் பேர் வந்து அமெரிக்கன் ஒயிட் சில்கியா. இங்க இருக்கு பாரு பண்ணு, இங்க பாரு அபி, இங்க பாரு அபி. அதான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேரெக்டாக பீக்கு பார்க் போயிட்டோம். பீக்கு பார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 rupees பெர் டிக்கெட்டு. என்ன கேட்டிங்கன்னா அது ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களோட போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் அதெல்லாமே இருக்கும், பேரட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்க ஆஸ்ட்ரிச் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீரை எல்லாம் கொடுத்து நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு உங்களோட டைம் அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதாவது விளையாடுறதுக்காக சின்ன பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த பார்க் ஏரியாவில் குழந்தைங்களாம் கொஞ்சம் அவங்க நல்லா அவங்க வந்து அங்கே விளையாடிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுங்க. போதுவியா இப்படி வா, எடுத்துட்டு தான் இருக்கேன். வா இங்கே வா, இங்கே வா, இங்கே பாரு இன்னொருத்த வரான் பாரு. The world largest bird. நீ அழகா இருக்கு பாரு. வாங்க வாங்க பண்ணு. இந்த பக்கம் போக முடியாது. ஆமாம் பண்ண, ஒரு முட்டையில் 72 கிராம் ப்ரோட்டீன் இருக்கான் பண்ணா. அவனுதுல வாங்க வாங்க, இவன் தான் உஷாரா இங்கே நிற்கிறான். இருங்க 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 இருங்க. ஆமாம் ஆஸ்ட்ரிச் தான். வரான் வரான் வரான். இன்னொருத்த வரான். சுஹானா போய் பாடு, அதுக்கிட்ட அது கேட்கலையா, இங்க போய் பாடு.
வா 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 இங்க இங்க இந்த சருக்கு வா 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 அவ்வளோதான் கைஸ், நாங்கள் டேரெக்டாக ரூம் வந்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கோடா வியூ பாயிண்ட் பார்த்தோம். அந்த பக்கோடா வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக ரூம் வந்துட்டோம். ரூமில் வந்து ஈவினிங் எல்லாம் அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் வந்து சென்னை கிளம்பியாச்சு. போகிற வழியில் வேறு எதனா பிளேசஸ் கவர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புனால எங்களால் எந்த பிளேஸஸும் வந்து ரிட்டர்ன் போகும்போது கவர் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து வியூ